லேவியருடைய சுவிசேஷம் 6வது அதிகாரம் முதல் 7 வசனங்களையும் வாசிக்கிறேன். கவனித்துக் கொள்ளுங்கள். லேவியராகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வாக்கியங்கள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி அல்லது வஸ்துவை பலாத்காரமாய் பறித்துக் கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து அல்லது காணாமல் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யாணையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானே ஆகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியினால் தான் பலாத்காரமாய் பறித்துக் கொண்டதையும் இடுக்கண் செய்து பெற்றுக்கொண்டதையும் தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமல் போய்ந்து தான் கண்டெடுத்ததையும் பொய்யாணையிட்டு சம்பாதித்த பொருளையும் திருப்பி கொடுக்க கடவன். அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனுடைய 5இல் 1 பங்கு அதிகமாகவும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியிடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்துவிட்டு தன் குற்ற நிவாரண பலியாக உன் மதிப்புக்கு சரியான பழுதற்ற ஆட்டுக்கடாவை கர்த்தருக்கு செலுத்தும்படி அதை ஆசாரியனிடத்தில் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வருவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பாவத்தை ஆசாரியன் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் குற்றவாளியாக செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும் என்றார் என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேதவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். சோதரே, நாங்கள் குற்ற நிவாரண பலி, trespass offering, குற்ற நிவாரண காணிக்கைய நாங்கள் சென்ற கர்த்தருடைய பந்தியில நாங்கள் பார்க்க ஆரம்பித்திருந்தோம். லேவியராகமம் 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் நாங்கள் அதை பார்க்க ஆரம்பித்த பொழுது அதிலே குறிப்பாக நாங்கள் கர்த்தருக்குரிய விடயங்களில் கடவுளுடைய மக்களாகிய நாங்கள் எப்படி அறியாமையால் நாங்கள் அந்த தனிப்பட்ட ரீதியில் அந்த பாவத்தை செய்ய முடியும் என்றதை விளங்கியிருந்த நாங்கள் பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் இடையிலான வேறுபாடு, பாவ நிவாரண பலி அது பாவ நிவாரண பலி அது பகிரங்கமாக செய்யப்படுகிற பாவம். குற்ற நிவாரண பலி அது பிரைவேட், அது அவருக்கும் மற்ற அந்த பாவம் செய்யப்பட்ட ஆளுக்கும் இடையில மட்டும்தான் அது தெரியும். அதான் நாங்கள் பர்சனல். அது பாவ நிவாரண பலி அது பகிரங்கமானதா இருக்கிறபடியால அதனுடைய பலி பலி ரத்தம் அது கொம்புகளில பூசப்பட்டு எல்லாருக்கும் அது தெரியும். ஆனா இந்த குற்ற நிவாரண பலி அது ரகசியம் அல்லது தனிப்பட்ட ரீதியானது என்றபடியால அது அந்த பலிப்பீடத்தின் அடியில அது ஊற்றப்பட்டு விடும். இது ரெண்டும் தான் அடிப்படையில ரெண்டுக்கும் வித்தியாசம். ரெண்டுக்கும் பொதுவான விஷயம் என்ன? பாவ நிவாரண பலிக்கும் குற்ற நிவாரண பலிக்கும் பொதுவான விடயம் என்ன? ரெண்டும் அறியாமையால் செய்யப்பட்ட பாவம். ரெண்டும் அறியாமையால் செய்யப்பட்ட பாவம். அவ அறியாம பகிரங்கமா செய்தனானா, அறியாம ரகசியமா செய்தனானா என்றதான் அதுல இருக்கிற வித்தியாசம். அதனால அந்த பகிரங்கமா செய்யப்பட்டவாக நாங்கள் தனிப்பட ஆசாரியன், சபையார், பிரபுக்கள் என்று சொல்லி நாங்கள் அதை ஆண்டவர் பிரிச்சு அதுகள் எல்லாத்தையும் அவர் காட்டியிருந்தார்.
ஆனா இந்த குற்ற நிவாரண பலி அது தனிப்பட அந்த ஆளுக்குரியது, அது ரகசியமானது. அதனால அதனுடைய அந்த விளைவுகள் அது பல பேரை பாதிக்க போறது இல்லை. அது அநேகரை இடர பண்ண போறது இல்லை. அது அந்த ஆளும் அந்த அவரோட கடவுளுக்கு மட்டும் தெரியக்கூடிய விஷயம், அல்லது அது இன்னும் ஒரு ஆளோட அது சம்பந்தப்பட போகுது. அந்த நபருடைய அது அதனால அது பல பேரை இடரலுக்கு கொண்டு வராது. இந்த இன்னும் ஒரு வித்தியாசத்தை பலியில சொல்லலாம். பாவ நிவாரண பலி செம்மறியாடோ வெள்ளாடோ பெண்ணாடோ ஆணாடோ, ஆண்டவர் அதுல பலவிதமா அதை சொல்லுற, அல்லது குட்டி ஆடோ ஆண்டவர் கதைக்கிற கன்று. ஆனா இந்த குற்ற நிவாரண பலிக்கு ஒரே ஒரு பலிதான், அது செம்மறி கடா, ஆண் செம்மறி, வேற எதுவும் செலுத்தப்பட இயலாது. அதனால அந்த வித்தியாசத்தை நாங்கள் இதுல பார்க்கலாம். அதனால போன முறை நாங்கள் முதல் கர்த்தரோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட, அதில் குறிப்பாக முதல் 4 கற்பனையோட முதல் பலகையோட சம்பந்தப்பட்ட அறியாமையின் பாவங்களுக்கான அந்த குற்ற நிவாரண பலியை நாங்கள் சிந்திச்சிருந்தோம். இன்றைக்கு 2ஆம் பலகையோட சம்பந்தப்படுகிற அந்த 6 கற்பனைகளோட சம்பந்தப்படுகிற குற்ற நிவாரண பலியை பற்றி ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அயல 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, என்றது. அப்ப ஏன் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி? அப்ப இடையில இன்னும் ஒரு அமைதி நிலவி இருக்குது. அதுக்கிடையில அப்ப தேவனுடைய சன்னிதானத்துல தேவனோட நேரடியா தொடர்படுகிற அவருடைய ஆராதனையோட சம்பந்தப்பட்ட அந்த 4 கற்பனைகளோட சம்பந்தப்பட்டிருக்கிற அந்த கட்டளைகளை கர்த்தர் சொன்னதை மோசே ரெக்கார்ட் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதெல்லாம் மோசே இப்ப அதெல்லாம் எழுதி எல்லாம் முடிச்ச பிறகு இப்ப பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, அயல மோசே அந்த பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, அப்ப இடையில மோசே கேட்டதை கர்த்தர் சொன்னதை மோசே எழுத வேணும். மோசே எழுதாம அடுத்தது சொல்லிக்கொண்டு போகிறார். அயால இதுல நாம பார்த்த நாங்கள் இந்த விஷயத்துல நேரடியா காட்ஸ் வர்ஷிப், கர்த்தருடைய ஆராதனையோட தொடர்பு. போன முறை தசமபாகம் அது விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துறாங்க. முதல் பலன்கள், முதல் கனிகளை கத்திர காணிக்கையா கொண்டு வர்ற அந்த விஷயங்கள்லாம் நாங்கள் அறியாமையால பாவம் செய்து கொண்டோம். சோ அந்த விஷயங்களை குறித்து ஆண்டவர் கதைச்சு முடிய மோசே அதை பற்றி பதிவெடுத்த அப்புறம் இப்ப முடிஞ்சது. இப்ப திருப்பி அல்லது பின்னம் கர்த்தர் மோசையை நோக்கி, அதனால இந்த கர்த்தர் மோசையை நோக்கி என்றது அவருடைய நீதி, அவருடைய சட்டத்தினுடைய விஸ்தாரம் பரப்பெல்ல எந்த அளவு பெருசண்டதை காட்டிக்கொண்டு போறார் கர்த்தர். அப்படி அத கலிலேயாவில மலையில இருந்து கதைச்ச அதே கர்த்தர் அவர் சீஷர்களை நோக்கி தம் வாயை திறந்து அதனுடைய அந்த கற்பனைகளினுடைய விஸ்தாரம் எவ்வளவு போகுது. இதுகள் 1, 2, 3, 4 கற்பனை தான்.
ஆனா அதுகளெல்லாம் எந்தெந்த விதத்தில் ஆட்களுடைய வாழ்க்கைகளோட சம்பந்தப்பட்டு ஆட்கள் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேணும், எந்த விதத்தில் அது அறியாமையால தெரியாத்தனத்துல தவறி போகலாம் என்றதெல்லாம் ஆண்டவர் அவர் காண்பிக்க வலிக்கிறார். அதனூடாக அவற்றை நீதி எவ்வளவு விஸ்தாரமானது, அதே நேரம் அப்படி அந்த நீதிக்கு விரோதமாக அறியாமத்தான் மீற அந்த பாவிகளுக்கு மேல கர்த்தர் தன்னுடைய நேசிக்கிற அந்த கிருபையும் எவ்வளவு கொடுத்திருக்கிறார் என்றதை அவர் மோசேயிட்ட எழுதிய சொல்லி அதை சொல்லிக் கொடுக்கிறதனூடாக அவர் காண்பிக்கிறார். அதுல பிதாவினுடையதும் குமாரனுடைய மைண்ட் ஒன்றுதான். பரிசுத்த ஆவியானவரும் பிதாவும் குமாரனும் சொல்லுறதைத்தான் அவரும் எங்களுக்கு சொல்லுறார். அதனால சட்டத்தினுடைய the extent of law and the love of God, சட்டத்தினுடைய விஸ்தாரமும் கடவுளினுடைய அன்பின் விஸ்தாரமும் தான் எங்களுக்கு நுணுக்கி நுணுக்கி அவர் விஷயங்களை கவனமாக கையாள சொல்லி கொடுக்கிறார். அதனால 2ஆம் 3ஆம் வசனத்தில் எங்களுக்கு தொடங்குற இதுல எல்லாமே அயலவரை வஞ்சிக்கிற பாவங்கள் காட்டப்பட்டிருக்கு. அயலவரை வஞ்சித்தல் எழுதுகிறோம். அயலவரை வஞ்சிக்கும் பாவம். நோட்ஸ் எடுக்கிறேன்னா நான் சொல்ல சொல்ல என்ன பார்க்கறேன் எழுதி கொண்டிருக்கோம். இடையில மட்டும் என்ன நிமிந்துவாதா காணும். அயலவரை வஞ்சிக்கும் பாவம். defrauding neighbors. defrauding neighbor. defraud என்று சொல்றது ஏமாற்றுதல், அபகரித்தல், வஞ்சித்தல் எல்லாம் அதுக்கு தமிழ் சொல். அதனால இதான் எங்களுக்கு 2வது கலையோட சம்பந்தப்படுற விஷயம். முதலாவது விஷயம் எங்களுக்கு சொல்லப்படுகிறத கவனித்துக் கொள்ளுங்கள் என்றால், ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து அயலவனுக்கு எதிராக செய்கிற அநியாயத்தை கர்த்தர் தனக்கு விரோதமாக செய்யப்படுற அநியாயமா தான் அவர் பார்க்கிறார். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து, என்ன அநியாயம்? தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது கொடுக்கல் வாங்கலிலாவது தன் அயலானுக்கு மாறாட்டம் பண்ணி, அயலானுக்கு விரோதமாக செய்கிற பாவம் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவம் என்றுதான் அது கருதப்படுது. அது கர்த்தருக்கு விரோதமாக செய்யப்படுற பாவம். அது நேரடியா அது அதிக கொடுமையான தன்மை. ஆனா அயலாருக்கு எதிராக செய்கிற பாவம் கொடுமையானதுதான். அது கர்த்தருக்கு எதிராக செய்யப்படுற பாவமா தான் கர்த்தரும் கருதுற, தனக்கு எதிராக செய்யப்பட்டதாக. அதில் அந்த முதலாவது விஷயம் இதுல தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளில் மாறாட்டம் பண்ணுதல். மாறாட்டம் பண்ணுதல் இங்கிலீஷில் அது வருது, lie unto his neighbor in that which was delivered to him to keep. நீ வச்சிரு ஐயா, இத கொஞ்சம் வச்சிருந்துட்டு தான் நான் கேட்கல, அல்லது நீ வச்சிரு, அல்லது இவர் நான் எடுத்துக்கொண்டு போறேன் கொண்டு வந்து தாரன் என்று சொல்லி சரி அப்ப எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி தரப்பட்ட அந்த விஷயத்துல அப்படி கேட்கக்கூடியது என்ன? ஆக்களாரு நமக்கு முன்ன தெரியாத ஆக்கலத்தையா நாம அப்படி போய் கேட்போம். அத நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு ஆக்கலட்டது அதை கேட்போம். அப்படி கேட்க அந்த வேண்டின பொருளில இப்ப இவருக்கு ஆசை வந்துட்டு, அல்லது அது தன்னிட்ட இருந்துட்டா இப்ப என்ன பிரச்சனை என்கிற ஒரு பாவகரமான சுயநல இச்சை எழும்பிட்டு, அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை ஆண்டவர் பார்க்கிற பாரு அது அபகரிப்பு, அது டீஃப்ராடிங். இந்த விஷயத்தை பற்றி நாம சொல்றேன்டா 2 ராஜாக்கள் 6:5, ஐயோ ஆண்டவரே அது நான் கடனுக்காக வாங்கினதாச்சுது.
எது அந்த கோடாரி என்ன அயலானிட்ட வேண்டு நான் வச்சிருக்கேன். அத எந்த வசமா அது இருக்குது இப்ப. அதனால மற்றவன்கிட்ட நாம பயன்படுத்தி தாரோம் என்று வாங்கின மண்வட்டி, கோடாரி, கொக்கத்தடி, குட, புத்தகம், பென்சில், ரேசர் எல்லாம் இந்த பாவத்துக்கு இப்ப வர தொடங்குது. நான் படிச்சுட்டு தரண்டு வேண்ட கொப்பிய காணாமல் ஆக்குறது, அல்லது அதை நைசா ஒளிச்சு வச்சுட்டு இல்லை என்று சொல்லுறது. லைப்ரரியில இருந்து எடுத்துக்கொண்டு வந்த புத்தகத்தை திருப்பி கொண்டு போய் கொடுக்கல, அது கிடந்தா என்ன நம்ம அங்க நிறைய கிடக்கு, நிறைய கொப்பி அங்க வச்சிருக்கணும் நாம வீட்டை வச்சிருக்கிறது. மெட்டால்ட பெண்ண இருக்கா தாங்கொண்டு வேண்டி போட்டு தெரியும், அதை கொடுக்கல கொடுக்கணும் வச்சு கொண்டு இருக்கிறது. டீஃப்ராட் மற்றவன் பொருள் நம்பசத்தில் இருக்குது, நாம அதை அபகரிக்கிறோம். இது எங்களுக்கு ஜாத்ராம் 22:7 ஜாத்ராகமம் 22:7 அது காசோ அல்லது பொருளோ, பணமோ பொருளோ, நமக்கு திரவியம் என்று தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்கிறோம். அது என்ன திரவியம் என்றுதான் தெரியல. ஆனா இங்கிலீஷ்ல அது மணி ஓ ஸ்டஃப். அதுல அந்த சொல்ல என்னடா திரவியம் என்று ஹீப்ரூல நம்மளோட சொல்ல தேடினா, ஆபிரகாம் மக்பேலாவில் குகை வாங்கிக்கல தன்னை மனசி அடக்கம் பண்றதுக்கு அவர்களுக்கு பணத்தை நிறுத்து கொடுத்தான். அந்த வெள்ளியை, அந்த சேக்கல் நிறையுள்ள காசை கொடுத்தார். அப்ப அதே சொல்லுதான் இங்கேயும். அப்ப அங்க பணம் என்றா இங்கேயும் பணம் தான். அது ஆங்கிலத்தில் அவங்க எல்லா இடத்துலயும் அது வரக்கூடிய இடங்களை பொருத்தமா மணி என்றே போட்டுட்டாங்க. ஆல்ரைட். ஆனா மேபி அந்த காலத்துல 19ஆம் நூற்றாண்டுல திரவியம் என்று சொன்னா அது வருமானம் ஊதியமாக கருதப்படுகின்ற திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற அந்த முதுமொழி ஒன்று நமக்கு இருக்குது. கடல்ல போய் மீன் பிடிக்கிறதுல நாம கடல்ல போனாலும் வர்த்தகம் செய்து அது கடல் வாணிபம் செய்து பொருள் கொண்டு வந்து சேர்க்கிறத பற்றி தான் அவங்க கதைக்கிறாங்க. அதனால அது அது திரவியம் என்றது அந்த ரீதியில் அது காசு என்றது நமக்கு தான் அது இப்ப நவீனால விளங்கல. சோ வாட் எவர் இட் இஸ், ஒரு காசு கொஞ்சம் வாங்கினத திருப்பி நாம கொடுக்காம ஏமாத்துன அபகரிக்கிறோம், வஞ்சிக்கிறோம். தாரன்னு சொல்லிதான் வேண்டினது, ஆனா கொடுக்கல, மறந்து போனோம். அல்லது கொடுக்கணும் நினைச்சு அதிலும் குடுபாடு, ஆனா கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் இயலுமைகள் இருந்தது. ஏண்டா இந்த பாவம் எல்லாம் நமக்கு பொதுவா அறியாமையின் பாவங்களுக்கெல்லாம் விழுது. ஏண்டா வேணுமென்று செய்கிற எந்த ஒரு பாவத்துக்கும் பலி இல்லை. வேணுமென்று செய்கிற எந்த பாவத்துக்கு பலி செலுத்தலாம். அதுல வேணுமென்று செய்கிற ஒன்றுக்கும் குற்ற நிவாரண வலியும் இல்லை, பாவ நிவாரண வலியும் இல்லை. அதைத்தான் நாம சொன்னோமா அறியாமையின் பாவங்கள். அதாவது வேணுமென்றே செய்த பாவம், அதுக்கு ஒரு காலம் மன்னிப்பில்லை. அதுல இங்க கதைக்கப்படுற பாவம் எல்லாம் கொடுக்கணும் தான் இருந்தது மனசுல. ஆனா வர வேற விஷயங்களுக்கு அதை பயன்படுத்தி கொண்டு ஆனா வேண்ட நோக்கி இன்னும் திருப்பி கொடுக்கல. ஆண்டவர் சொல்றார், அத எனக்கு எதிராக செய்கிற அநியாயம் என்றார், தனக்கு எதிராக. அதுல எந்த வஸ்துவாயும் இருக்கலாம், என்ன பொருளாயும் இருக்கலாம். நீ பென் டிரைவ் வென்றியோ, சிடி வென்றியோ, மற்ற ஆள்கிட்ட ஒரு பென் வேண்டினியோ, புத்தகம் வேண்டினியோ, ஒரு கொப்பி தாங்கோ நான் திருப்பி தருவேன் என்று சொன்னியோ, எதுவா இருக்கலாம். அதை வேண்டி நம்ம திருப்பி கொடுக்காட்டி
ஆண்டவர் அவர் குற்ற நிவாரண பலி கொண்டு வர எங்களுக்கு சொல்ல தொடங்குறார். அப்ப இது முதலாவது கேஸ், அந்த கேஸ் அல்ல. ஆனா தீர்க்கதரிசியின் புத்திரன் சரியான சீரியஸா அதை எடுத்துக்கொண்டார். ஐயோ என்ற ஆண்டவனே, அது கடனுக்கு வேண்டினதாச்சுது. ஏன் கடனுக்கு தான் வேண்டது, வெட்டினன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டு நான் என்ன எடுக்கிறது பாப்பம் எப்பயாவது என்று சொல்லலே அவனா. ஐயோ என்ற ஆண்டவனே, அது கடனுக்கு வேண்டினதாச்சுன்னா கர்த்தர் அப்படிப்பட்ட பாவங்களுக்கு அவர் முதலும் கொடுத்து தசம பாகத்தினுடைய 2 பங்கு கொடுக்க சொல்லி அவர் கட்டளை இட்டிருக்கிறார். தனக்கு கொண்டு வரதை விட 2 மடங்கு தசமம் அந்த அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறார். அப்ப சீரியஸா அவங்களுக்கு விளங்கும் இந்த நீதி முதலுக்கும் செலுத்தணும், அதனுடைய 5 பங்கும் கொடுக்கும். கத்த தான் கேட்கறத விட கூட கொடுக்க சொல்றேன். அப்ப ஒரு இஸ்ரவேலனுக்கு சீரியஸா ஆண்டவர் என்ன செஞ்ச எதிர்பார்க்கிறார் என்று விளங்குகிறது அல்ல. அந்தந்த யாக்களுக்கு இருக்கிற உரிமைகள்ல நாங்கள் மற்ற யாக்கள் அதை அபகரிக்க இயலாது. அது அவன் சொத்து, அவன் காசு, அவன் பெண், அவன் புத்தகம். அதை நாம வச்சிருக்க அவன்கிட்ட வேண்டி போட்டு அதை நாம கொடுக்காட்டி அது வச்சிருந்த காலம் எல்லாம் அந்த இழப்பீடு எல்லாம் சேர்த்து ஆண்டவர்ப்ப கொடுக்க சொல்லி சொல்றாரு அவனுக்கு. அதுவும் என்ன, இவர் தான் ஒத்துக்கொண்டே இருக்கிற நானும் அது செலுத்த கொடுக்கத்தான் வேணும். அவன் விளங்கிட்டு அதை ஒத்துக்கொள்றானோ நான் அதுல பாவம் செய்திருக்கிறேன். ஆனா இதே பாவம் செய்யல, நான் பாவம் செய்யல, ஐயோ அது அப்படி இல்லை என்று யாராவது சொல்லிக்கொண்டு கடைசியில யாராவது சாட்சிகளையும் வச்சு அல்லது சட்ட நடவடிக்கைகளை எடுத்து குறுக்கு விசாரணை செய்து அவனை குற்றவாளி என்று முடிவு பண்ணிட்டா முதலும் அதனுடைய இன்னொரு டபுள் மடங்கு விளங்கும். அது 5 இல்லை. அது அதே போல முதலுக்குரிய அதே காசு போகணும் திருப்பி. இது யாத்ராகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கதைக்கிறார். 22:7-8 அது வருது. அந்த கன்விக்டட், அந்த கில்ட்டி அக்னாலேஜ் இல்ல, நான் குற்றவாளி என்று அவர் ஏற்றுக்கொள்ள இல்லை. அது நீ குற்றவாளி தானடாண்டு சாட்சி வச்சு ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. சாட்சி வச்சு ப்ரூஃப் பண்ணதுக்கு அவர் டபுளா கொடுக்க வேணும். இது தானே ஒத்துக்கணும், கொடுக்கத்தான் வேணும், அது வேணும் என்று இல்லை தானே, நான் செய்யத்தான் வேணும் என்றா. அப்ப விளையாடம் வச்சிருந்த நட்டத்துக்கு என்னடா யாரு பதில்? அதனுடைய 5 பங்கு கொடுக்குறீங்க. 5 பங்கு, 10 பங்கு கொடு. அதனால இந்த நடவடிக்கை தான் இங்க எங்களுக்கு கதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்ப செகண்ட் கேஸ், கொடுக்கல் வாங்கலிலாவது அது எங்களுக்கு ஹீப்ரூல ஒரே ஒரு சொல்லுத்தான். அது நமக்கு அந்த ஒரே சொல்லில சொல்லணும்னா பங்குடைமை. பங்குடைமை என்று சொல்றது நாம பங்குடைமை பிசினஸ் செய்யறோம் நாங்கள். பார்ட்னர்ஷிப் அதுல போடப்பட்டிருக்கிற சொல்லு ஃபெலோஷிப் அல்லது பார்ட்னர்ஷிப். அதான் அந்த சொல்லு. கொடுக்கல் வாங்கல் என்ற நாம 2 பேரும் சேர்ந்து கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கையில ஈடுபடுவோம். பிசினஸ் ஒன்று செய்யறேன். அதனால இந்த பார்ட்னர்ஷிப்ல இவர் என்ன செய்கிறார்? தான் போட்ட காசு முதலுக்கு கவனமா கண்ட பங்கு வரக்கூடிய விதத்தில் அதுக்குரிய முழு கரிசனையும் கொடுத்து அவர் மினக்கடுறார். மற்ற பார்ட்னர் போட்ட மூலதனத்துக்கு என்ன நடந்தாலும் நமக்கு என்னென்ற ஒரு நிலப்பட நட்டம் வந்தால் அவற்ற அந்த பங்குல நட்டம் பெறத்தக்க விதத்தில் இவர் வஞ்சிக்கிறான் அந்த பார்ட்னர். பார்ட்னர்ஷிப் அந்த பிசினஸ் நாம படிச்சிருந்தா தெரியும். இதுகள் எப்படி அந்த ஒரு ஆள் அதுகள கொண்டு வர தொகை, ஒரு ஆள் 1 பங்கு, ஒரு ஆள் 2 பங்கு, ஒரு ஆள் 3 பங்கு போடுறோம்னா அப்ப மொத்தமா 6 பங்கு. அப்ப 6 பங்குல லாபம் 3 பங்கு போட்டவனுக்கு 3 லாபம்,
2 பங்கு போட்டனுக்கு 2 லாபம், 1 பங்கு போட்டனுக்கு 1 லாபம். இப்ப அந்த அக்ரிமெண்ட் அதுல அடிபடும். அதுல சில வழியில அந்த 1 பங்கு வச்சிருந்தவன் தான் அந்த பிசினஸ்ல கூட மூலகாரன் என்று சொன்னா அவனுக்கு அந்த பிசினஸ் கூட தெரியும். இவங்க ஜஸ்ட் காசு ஓட்டி ஆக்கலான் என்று சொன்னா இப்ப அவன் சொல்ல நான் தான் பிசினஸ் டாக்டிக்ஸ், எனக்கு எல்லாம் அந்த நெளிவு சுழிவுகள் தெரியும், அப்ப நான் பிசினஸ் கொண்டு போறேன். அப்ப அவங்களும் அதை நீதான் அதை தொடக்கினி நீதான் அதை செய்யணும்னா அப்ப இவருக்கு சில இவருக்கு தான் அரப்பாசி பங்கு லாபம் இவருக்கு, மற்ற 2 பேருக்கும் சமனா பிரிக்கலாம். ஏண்டா இவ வெறுமனே காசு ஓட்டது மட்டும்தான், ஆனா ரன் பண்றது ஃபுல்லா அவன். அதில் பார்ட்னர்ஷிப்ல அது அக்ரிமெண்ட் தான், நாங்க என்ன போட போறோம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல பார்ட்னர்ஸ ஏமாத்த வழிக்கிட்டா, பார்ட்னர்ஸ அந்த பங்குடைமைதாரர ஏமாற்ற வழிக்கிட்டா. அதுதான் நம்ம தமிழ்ல கொடுக்கல் வாங்கல் அதை விளங்கினாங்க, அதை கொடுக்கல் வாங்கல் அவங்க போடுறீங்க. அப்ப அது ஒரு பிசினஸ் என்டிட்டி, அது ஒரு வியாபாரம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். அவங்க முதல் விஷயம் வியாபாரம் இல்ல, அது கைமாத்தா ஒரு இதான் வேண்டின ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில ஒரு விஷயம். இது இப்ப பிசினஸ் விஷயம். அதுல இந்த 2வது விடயத்தில் நாம அங்கேயும் சுயநலம், பாவகரமான சுயநலங்கள் வேலை செய்யும். அல்ல நான் தானே ரன் பண்றேன், நான் தானே அதை செய்கிறேன் என்றால வரக்கூடிய லாபம் தனக்கு அரவாசி சரியா வரக்கூடிய மாதிரி, மற்ற ஆட்களோட லாபத்துல அது குறையக்கூடிய மாதிரியும் சில வேளையில அவர் அந்த பிசினஸ் விஷயங்களை கையாளலாம். ஆபிரகாம் ஆதியாம் 23ஆம் அதிகாரத்துல ஏத்தின் புத்திரரிட்ட அந்த மக்பேலா குகைய தோட்டத்தை வேண்டல அவங்களோட பிசினஸ் கதைச்சா. அந்த பிசினஸ் அந்த கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கை அவங்களே சொன்னாங்க, இது என்ன ஆண்டவனே உமக்கு இது இந்த காசு அந்த அளவுக்கு நாங்கள் என்ன உம்மட்ட வேண்டது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவ பாவகரமான சுயநலவாதி ஆபிரகாம் இருந்தா ஓகே ஓகே தேங்க்யூ வெரி மச் என்று சொல்லி அவன் அதை எடுத்திருக்கலாம். ஆனா அவன் தோற்றத்திலும் தன்னோட உடன்படிக்கையில வாரவனுக்கு தான் தப்பு செய்துட்டான் என்று காட்டப்பட்டுடக்கூடாது என்றதுல உறுதியா இருந்தார். அதனால இல்ல இல்ல அது எவ்வளவு சொல்லுங்க அதை நான் தருவேன். இல்ல பரவாயில்ல நீங்க எவ்வளவு சொல்லுங்க அதை தருவேன். அங்க எழுப்பி நின்று கதைச்சு பேசி அவங்க வேண்டாம் வேண்டாம் இல்ல இல்ல ஏன் அவ்வளவு அந்த கரிசனையோட ஆபிரகாம் அதை செய்கிறான். ஏனென்றா இந்த குற்ற நிவாரண பலி நம்ம அறியாமையால வெளிப்படுற விஷயம் பாவம். அந்த பிசினஸ்ல நமக்கு உள்ளுக்கு இருந்த அந்த இச்சை இந்த காரியத்தில் நம்மளை மதிமயக்கி அயலானுடைய பொருளை வஞ்சகமாக வஞ்சிக்கிற விதத்தில் அவனுக்கு குறைஞ்ச லாபம் போகக்கூடிய மாதிரி நம்மளை அது மூவ் பண்ண வைக்கும். அவன்தான் அவனுக்கு கொடுத்தா சரியப்பா, எங்களுக்கு தந்தா கான், எனக்கு அவனுக்கு குறையும் போக தேவையில்லை, எனக்கு கூடையும் பெற தேவையில்லை. ஆனா பொதுவா நம்மட மனசு எவ்வளவு குறைச்சு கொடுக்கலாமோ அந்த அளவு குறைச்சு கொடுக்கத்தான் நாம யோசிப்போம். பிசினஸ்ல வேலை தளங்கள்ல நாம வேலை பழக போறையாக்கள்ல எவ்வளவு வேலையை கொடுக்கணுமோ அவ்வளவு வேலையை தூக்கி கொட்டுறது. ஆனா தெரியும் அவங்களுக்கு கொஞ்சம் காசு கொடுக்க போறோம் நாங்கள். அப்ப இதெல்லாம் பாவகரமான இந்த குற்ற நிவாரண குற்றவாளி தன்மை ஆண்டவர் பார்க்கிற இதே விஷயம். நீ வேலை வளர போய்க்கிற உனக்கு அவன் அப்படி தந்தா அதை ஏற்றுக்கொள்ள உனக்கு மனசு இருக்குமோ? உன்னை போல நீங்க அயலான நேசிக்கணும். எல்லாருக்கும் ஒரு ஒப்புரவு இருக்குது, எந்த அளவுக்கு ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கலாம். வந்தவனுக்கு நல்லா வேலை வாங்கலாம், இந்த 2 மாசத்துக்கு நல்லா கொடுத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு அனுப்பணும் நாம யோசிச்சா இதெல்லாம் பிசினஸ். அந்த நம்மகிட்ட இன்டர்ன்ஷிப்பா வாரியாக்களுக்கு நாங்கள் சரியான கவனமாக இருக்கிறோம். என்னண்டா அவங்களும் நம்மளும் போனதானே, அவன் வேலை பழக வந்தவன்டபடியால நாங்கள்
அவங்கள வஞ்சிக்க இயலாது. எப்படி வஞ்சிக்கிறோம்? அவங்களோட பெலத்தை வஞ்சிக்கிறோம். பிசினஸ்ல கொடுக்கல் வாங்கல்ல எல்லாம் ஒரு ஆள் நமக்கு அசிஸ்டன்டா தான் வர்றபடியால உள்ள நாட்டு வேலையெல்லாம் கொட்டி போட அசை என்று நாம சொல்லலாம். அது நாம கத்தர் அங்க பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த நாம வேணுமென்று அப்படி செய்ய இல்ல, சரி வந்ததானே செய்யட்டும் என்று சொல்லியே இயலுமைக்கு மிஞ்சி நாம கொட்ட தொடங்குறோம். அது நாம வேணுமென்று அப்படி செய்யல. ஆனா அது பாவம் நமக்கு. அந்த மாதிரியான டீலிங்க தான் இந்த கதைக்க தொடங்குற. இரண்டாவது கேஸ் அது ஆதியாகமம் 23 அல்ல, ஆபிரகாம். மூன்றாவது கேஸ் பலாத்காரமாய் எடுத்துக்கொண்டால், பலாத்காரமாய் எடுத்துக்கொண்டால், டேக்கன் பை வயலன்ஸ். அது 1 ராஜாக்கள் 21:2, ஆதியாகமம் 26:4. 1 ராஜாக்கள் 21:2, ஆதியாகமம் 26:4. நாபோத்தினுடைய வழக்கு பலாத்காரமாய் வலுக்கட்டாயமா எடுத்துக்கொண்டது. இந்த கேஸ்ல நம்ம நோட் பண்ணி இந்த பாயிண்டா இதோட நோட் பண்ணினா தான் வீட்டை கொண்டு இருக்க கொப்பிய பாகிகளே ஜபத்துக்கு ரெடி ஆகலாம். அந்த கேஸ் ஞாபகம் அதை நாம ஜபிக்கலாம். இரண்டாவது ஈசாக்கினுடைய கிணற அங்க அபிமெலேக்கினுடைய வேலைக்கார தங்கட கிண்ட தங்கட என்று உரிமை கோரிக்கொண்டிருந்தார். 26:4. ஆதியாகமம் 26:4. ஹோல்ட் ஆன். அந்த கிணறு விஷயம் தேடி பாருங்க. எந்த மூஞ்சிய பார்த்து கொண்டு இருக்கிறீங்க? பைபிள் 10 தரம் வாசினான், 5 தரம் 25 தரம் வாசினான் மாறட்டுற நாங்க. இது ஈசாக்குடையதான். 26:19. ஓகே ஓகே. அது என்ன 26:14 தொடங்க. 26:14 அது 4 சொன்னார். 26:14 பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாய் ஆபிரகாமின் நாட்கள் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுல தூத்து மணினால் நிரப்பி போட்டார். அவ்விலைக்கு ஈசாக்கு அதுல இருந்து அப்படியே வாசி கொண்டு வந்தீங்கன்னா நீங்க சொன்னது 20 இல்ல 19 20 வரைக்கும் அது வருது. சோ அங்கேயும் பலவந்தமாக எடுத்துக்கொள்ளுதல் பை ஃபோர்ஸ் டேக்கன். அதனால இது அந்த கேஸ நாம சொல்லுறோம், அந்த பலாத்காரமாய் பறித்துக் கொண்டு. அல்லது இன்னும் கேஸ் தன் அயலானுக்கு இடுக்கண் செய்து, இடுக்கண் என்று சொல்லுற அந்த சம்பவம் இடுக்கண். இது எத்தனையாவது கேஸ் நாம பார்க்கிறது? 4வது. சரி, இடுக்கண். இது நாங்கள் குறிப்பா அந்த இடுக்கண் என்ற சொல்ல இங்க பயன்படுத்துறோம். அது ஒரு விதத்தில் சரி. ஒடுக்குதல் அதாவது சரியா போட்டு நெடுக்கி ஆள
புளியுறது. அதுல இருந்து அப்படி அவங்கள ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது. நாம வேலைக்கு போறோம், தொழிலுக்கு, அதுல வர்ற உழைப்பு, நாம வேலைக்கு நாங்கள் பழகத்தான் போனாங்க. ஆனா அந்த பழக போற விஷயத்துல நம்மளை ஒடுக்கிறது, இடுக்கண் செய்யறது. அது நான் முதல் சொன்னதும் இதுவும் ஒரே அப்ளிகேஷன் தான். ஆனா இங்க சரியான பாரதூரமா அது நடக்கும். அதுவும் டெய்லி வேஜஸ் கூலிகளுக்கு போய்க்கல, நம்மளை வீட்டை அந்த பெயிண்டிங் வேலைகளுக்காக வேணும்னு சொல்லி கேட்டு கூட்டிக் கொண்டு வந்துச்சுன்னா ஆக்களை காணையில, இங்க ஆக்களில் ஆக்களில் அப்படி இப்படி சரி, எங்க பெயிண்டர் பாஸ் எங்க பாஸ காணையில என்று சொல்லி அடிச்சா அனுப்புறோம் என்று சொல்லி அனுப்பினாங்க. பார்த்தா ஒரு 18, 19, 20 வயசு படியில் 2 பேர் வந்தாங்க. மேபி அவங்க புதுசு. ஆனா நான் அவங்களை பெயிண்ட் அடிக்க விடையில, ஆனா நின்று எல்லாம் அவங்களாம் உறைஞ்சிறது எல்லாம் செய்து எல்லாத்தையும் தாண்டி மற்றவன் நின்றா அவங்க அதை தொடவே இல்லை. இவங்க 2 பேரும் தான் ஏண்டா புதுசா வந்துருந்தாலும் நல்லா எல்லாத்தையும் செய்ய வச்சு எல்லாத்தையும் தாண்டி பிறகு அந்த பெயிண்ட் எடுத்து எல்லாம் கூட்டு இதாண்டி சுரண்டி வை. அப்ப உள்ளதுக்குள்ள கூட பாடுபட்டது அன்றைக்கு அவங்கல்ல. இடுக்கண்ணா இதான் அந்த இடுக்கண். அதே விஷயத்த செய்கிறவங்களுக்கு 3000 ரூபா, ஆனா அவங்களுக்கு 2000 ரூபா. வேண்டாம் 3000 ரூபா, அவங்களுக்கு கொடுக்குறான் 2000 ரூபா. அதே நீ செய்திருந்தா 3000 தான் எடுத்து இன்னொருவனுக்கு கொடுக்க 3000 ரூபா. அப்ப இதைத்தான் நாம சொல்றது அந்த ஒடுக்குறதன். ஏண்டா அவன் வேலை பழகத்தான் வந்தவன், ஆனா அன்றைக்கு அவன் உனக்கு பார்வட்டு வேலை செய்து முடிச்சிருக்கிறான். அப்ப நீ வேலைக்கு கூட்டிக் கொண்டு வந்த நீ என்றபடியால அவங்கள ஒடுக்க இயலாது. அப்படி ஒடுக்க இயலாது. அப்ப இதே இது விசாரிச்சு பார்க்கல. அப்ப அப்ப அவங்களுடைய தாய்க்கு சொல்லி கூட்டிக் கொண்டதுக்கு நாள் சம்பளம் தான் தருவோம். அப்ப பிறகு அவங்களையும் தெரிய வந்து தாய்க்கும் தெரிய வச்சு அவங்க குறைச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இதால அந்த தங்களை ஒடுக்குறீனம் என்றது எங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை இப்படித்தான் செய்கிறீனம்டா வேற என்னென்ன நாங்கள் செய்கிறது. அவங்களுக்கும் வேலை பழகினாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா வரலாம், அதுக்காக இப்படியா செய்கிறது. அதனால அவங்க வேற இல்லை. ஏன்னா இடுக்கன் செய்கிறது பழகல சரியான கஷ்டம். அதுக்கு பிறகு நின்று பிடிக்க மாட்டோம் வேலைக்காரர் வந்தார். இது நம்மட வாழ்க்கையில் நாம அனுபவிக்க கண்ட விஷயங்கள். அப்ப இதே சிலவளை நாம பல பேர் எப்படி பார்க்கிறோம், சுய அந்த 1000 ரூபாயில தாங்கள் அதை எடுக்கிறது. அப்ப இதே இப்படி நீ வளமையான உழைப்பு வரைகளையும் அதே காசுதான், ஊறுபட்டா வந்து உழைப்பு வரைகளையும் அதே காசுதான். என்ன செய்கிற இடுக்கன். இடுக்கன் அதுக்கு பேர் தான் நாம சொல்ற ஒப்ரஸ். அத பைபிள் சொல்றது குற்றம் என்று சொல்லி, குற்ற நிவாரண வழி அதுக்கு போகணும். ஏண்டா அதே விஷயத்துக்கு நீ இருந்தா நீ என்ன எதிர்பார்த்திருப்ப? அதைத்தான் எதிர்பார்த்திருப்ப. வளமையை விட கொஞ்சம் கூடப்பட்டிருக்கு, அப்ப நமக்கிட்ட கொஞ்சம் கூட கிடைக்கும் எதிர்பார்த்திருப்ப. அதான் ஒப்புரவு. அது ஒப்புரவு, அது எக்விட்டி. அது சரி, எக்விட்டி. ஆனா நிறைய முதலாளி மேல அதை கொடுக்கறது இல்லை, நிறைய பேர் அதை செய்கிறது இல்லை. ஆண்டர் அப்படிப்பட்ட கேஸை தான் நீங்க பார்க்க தொடங்குற. சில நேரம் அவன் தங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் சொல்லலாம், என்னத்துக்கு நான் ஒன்னு கேட்டு அக்ரி பண்ணணும், அதுக்கு தானே நான் பாரன். ஆனா ஆண்டவற்ற பார்வையில இதே இது உழைப்ப உனக்கு தரது நான். அப்ப வளமையை விட உனக்கு கூட தெரியல, ஏன் நீ அந்த இதுல கூடுன பங்குக்கு உனக்கு தெரியல, அதை கொஞ்சம் கூட்டி கொடுக்க கூடாது அவனுக்கு. ஏன்னா அது ஒப்புரவு. அது சில நேரம் அவர் வேணுமென்று அப்படி செய்யாம
யோசிக்காம செய்யலாம். இல்ல அது என்ன ஒத்துக்கொண்டதை நான் செய்கிறேன் என்று. ஆனா கர்த்தர் அதை அப்படி பார்க்கறது இல்லை. அது குற்றத்துக்குள்ள விழுது. அதான் இந்த இதுல சொல்லப்படுற அயலானுக்கு இடுக்கண் செய்தல், அயலானுக்கு இடுக்கண் செய்தல், இடுக்கண் செய்தல். கொஞ்சமா ஓய்வு கொடுக்கிற வேலைக்கு புதுசா வந்தவங்க பழகிறவங்க எல்லாமே அவங்க இருந்து சாப்பிட சரி எலும்பு. ஆனா தாங்கள் இருந்து கதைச்சு நல்லா இதண்டித்தான் எலும்புகிறா. பிளேட்டி எல்லாம் குடிச்சு அங்க வந்து பார்த்தா தெரியும் என்ன நடக்குது. ஊர்கதையெல்லாம் கதைச்சு கொண்டு. ஆனா வேலைக்கு இதுகள் இடுக்கண். ஆண்டவர் அந்த பாவத்தை தான் நீங்க கொண்டு வார இதால என்ன நல்ல வேலைக்காரர் அங்க நிக்க மாட்டாங்க, வர மாட்டாங்க. அந்த நம்மட வேலைகளுக்கெல்லாம் இந்த கடலுக்குள்ள இறங்கி வேலை செய்யறதுகளுக்கெல்லாம் சரியான எது உடல் வலிமை தேவை. பிளங்கள் சரியா கிடைக்கும் நமக்கு இறங்கி. ஆயால காலம நாமல் போறோம், வட்டி இழுக்கிறோம், மீன் தூக்கி கொண்டு வாடுறோம், ஒரு வட்டி அல்லது 2 வட்டி பட்டி அந்த கட்டி வச்சிருக்க அந்த கூடு மாதிரி அதுக்குள்ள இருந்தா நாம எடுது. சரி 3வது நாம இருக்குது, 3வதையும் சரி எடுத்துட்டு வா 2 வட்டி. சரி இவ்வளத்துக்கும் நல்ல வேலைக்காரர் திறமான உழைப்புக்காரர்கிட்ட கேட்டா என்ன காசு வர என்ன சம்பளம் அவங்க பேசுறாங்க. நாம சத்தமிடாம போறோம். ஏன்னு சொன்ன சரி வேலை பழகுறோம் தானே. ஆனா கர்த்தருக்கு முன்னால அவர் அதை அப்படி பார்க்க மாட்டார். அவன் குற்றவாளி கூண்டுல கர்த்தர் நிப்பாட்டி கொண்டிருக்கிறார். இதே விஷயம் சரி வந்தவன் தானே. அப்ப இன்றைக்கு நாம மீனை எடுத்துக்கொண்டு வலையெல்லாம் புடுங்கி இங்க இருந்து கொண்டு போன பாஞ்சு போட்டு வருவோம்டாக்கோ வலை பாஞ்சு புடுங்கி பாஞ்சு போட்டு முந்தி நாம அங்க இருந்து கொண்டு வந்து அவிச்சு கிழிச்செல்லாம் கொண்டு இங்க எல்லாம் ரெடியாகியே கொண்டு போய் 3-4 வட்டியும் இழுத்து போட்டு 2 பாஞ்சு 3 மணி 4 மணி வரைக்கும் கடற்கரை நின்று போட்டு வந்தா ஒரு பிளேண்டியும் ரோலும் கொடுத்து அன்றைக்கு வளமையா கொடுக்கிற காசும் கொடுத்து அனுப்பினா நமக்கே எரிச்சல் வருது. கர்த்தருக்கு எப்படி எரிச்சல் ஆயிருக்கு. அது இந்த குற்றவாளிகள் அவர் அது சில வேணுமென்று அப்படி செய்ய இல்ல. அவனுக்கெல்லாம் நெச்சிருப்பினும் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க. கஷ்டப்பட்டு இன்னும் இப்படி யாராவது கஷ்டப்படுத்தி இருப்பாங்களா? அப்படி ஒரு கஷ்டம் இல்லை. இது பொருள் ஆசை. இது அந்த இடுக்கண் செய்கிறையாக்கள் தங்களுக்கு அந்த காசுகளை எடுக்கிறதுக்காக போட்டு புளிகிறது. அதனால அப்படிப்பட்ட அந்த பாவம் இந்த கில்ட்டி அவர்கள் அல்ல, கில்ட்டி அவர்கள் குற்றவாளிகள். இதுல நாம இன்னும் ஒரு கேஸ் ஆண்டவர் இருக்கிற காணாமல் போனதை கண்டடைந்தும் அதை மறுதளித்து அதை குறித்து பொய்யானையிட்டு இது ரோட்ல போய்கொண்டு நாம ஏதோ ஒரு பொருள் ஒன்றை கண்டெடுத்துட்டோம், நாம அதை கொண்டு போறோம். பிறகு அதால வந்து போன ஆட்கள் விசாரிச்சு கொண்டு வரணும். நம்ம வீடும் எல்லாம் கிட்டத்தான். அப்ப அண்ணா இதுல ஒரு சாமான் ஒன்று விழுந்து போச்சுது, மோட்டார் சைக்கிள்ல போய்க்கல ஏதாவது கொண்டனியலோன்னா அங்க இவருக்கே நான் சொல்லணும். இவர் சில வேளையில என்ன மாதிரி இவனும் யாரோ வேண்டையும் கேட்டு இவன் வந்து விசாரிக்கலாம் தானே என்னட்ட. சில வேளை இவன் பொருளாக அது இல்லாம விழுத்தினவன் இப்படி விசாரிச்சதை கேட்டுட்டு இவங்க வந்து விசாரிக்கலாம் தானே ரெண்டு இப்படி கிரிமினலா யோசிச்சு போட்டு அது என்னட்ட இல்ல அப்படி என்று சொல்லலாமா? ஆனா அந்த வேணுமென்று அப்படி சொல்ல இல்ல. இவங்க யாரென்று சரியாக அடையாளம் காணாதபடியாலும் சில வேளையில் அவர் அப்படி சொல்லி இருக்கலாம். இந்த பாவம் எல்லாம் அறியாமையால் செய்யப்படுகிற பாவம், வேணுமென்று செய்யப்படுற பாவங்கள் இல்லை. அப்ப அங்க வேற என்ன காரணம் இருக்கு? அவர் அதை மறைக்கிறார். அப்படி ஒன்று இல்லை, அதை மறுதளிக்கிறார் தான் காணையில. ஆனா அங்க வசத்துல இருக்கு. அதனால இப்படிப்பட்ட இந்த பாவங்களை தான் நாங்கள் ஆண்டவர் கதைக்கிற, அது உதாரணம் கதைக்கிற அயலானுக்கு செய்கிற வஞ்சிப்புகள்.
வஞ்சிப்புகள். இப்ப இதுல கவனிச்சீங்களா, இதெல்லாம் இஸ்ரவேலருக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், நமக்குள்ளே நடக்கிற விஷயம், கிளாஸ்ல நடக்கிற விஷயம். அதனால நான் பிள்ளைகளுக்கு ஒன்றும் கிளாஸ்ல இருந்து கொண்டு வரக்கூடாது. எதை எடுத்தாலும் அதை டேபிள்ல, சாரோட டேபிள்ல, டீச்சர் டேபிள்ல வச்சுட்டு வந்துரு. உண்டது இல்லையோ அது வேற கேட்டான் ஒரு சொல்லுற, வேற யாரும் எடுத்துறீங்க நான் கொண்டு வந்தேன். அது வேற யாரும் எடுக்கிறோமோ எடுக்கலையோ அது உண்டதில்லை, நீ கொண்டு வராத வீட்டை. அதெல்லாம் அதை பண்ண சேர்கிட்ட கொடுத்துட்டு போவீங்க, அதை அவர் பார்த்து கொள்ளாடும். மற்றபடி வேற யாரும் அப்படி கேட்டுட்ட கண்டுதான் நாங்க அது கேட்டா அது அவட பாடு, அவ போய் சொல்லி அதை கேட்டா நமக்கு என்னதுக்கு அது. அதுல பல விடயங்கள் இப்படி ட்ரெஸ்பாஸ் நாம எல்லாம் கடந்து வேலை செய்ய தொடங்குறோம், எல்லாம் மீறி வேலை செய்ய தொடங்கும். இந்த ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங் இதுக்கு பேர். அதாவது குற்ற நிவாரணம் என்ற எல்லா மீறின பாவங்கள், அதான் இந்த பாவத்துக்கு சரியான பேர், ட்ரெஸ்பாஸ் ஆஃபரிங். இவரத்துக்கெல்லாம் பின்னால என்ன ஓடுது, அது நமக்கு கிடைச்சா என்ன, அதை நாம பாஷையில் சொல்ல செல்ஃபிஷ், சுய நலம் தான் அடிப்படையில காரணம். பொருளாசையும் சுயநலம். இல்லாடி பேசாம நாம கொடுத்துருவோமே, வர்ற காசுல வேண கடனால நாம காசுகள் வருது, அப்ப சொன்ன மாதிரி அதை கொடுக்க வேண்டிய, ஏன் அதை கொடுக்காம அதை நாம இன்னும் வச்சிருந்து வேற வேறுதலுக்கு செலவழிக்கிறோம் என்றா எங்களுக்கு பொருளாசையும் சுயநலம். வேண்டிய ஆளுக்கு கொடுக்கிற பேர் யோசிக்கல. குடும்பம் தானே, நாங்க குடும்பம் தானே எப்பயப்பா கொடுக்கிறது, அபகரிக்கிற நோக்கம் இல்ல, ஆனா கொடுக்க இல்லை. அதனால இப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகள் கிறிஸ்துவிலையும் நம்மளுடைய யெகோவாவை இயேசுவிலையும் இருக்க இல்லை. அவர் தன் சொந்த குமாரன் பார்க்காம நமக்காக அவரை குற்ற நிவாரண பலியா தந்த, அவர் வேணுமென்றிருந்தா நமக்காக ஏன் அவர் தண்டமான தருவணும். சங்கீதம் 7:4 69 சொல்ற மாதிரி, காரணம் இல்லாம எனக்கு எதிரிகளானவங்களை நான் விடுதலை ஆக்குறேன். எந்த காரணம் இல்லாம என்ன எதிர்க்கிறாங்க எதிரிகள், ஆனா நான் அவங்களையும் பாதுகாக்கிறேன், விடுவிக்கிறேன். சங்கீதம் 69 சொன்ன மாதிரி நான் எடுக்காததுக்கே நான் பரிகாரம் செலுத்த கொண்டிருக்கிறேன். அந்த 2 வசனங்களும் சரியான இம்பார்ட்டன்டான அந்த வசனம். இந்த பாவ குற்ற நிவாரண பலியில 69:4 நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. நான் எடுக்கவே இல்லை, ஆனா அதுக்கு பேர நான் கொடுக்கிறேன் அந்த விஷயத்துக்கு. உண்மையில கடவுள் அப்படித்தான் கிறிஸ்துவங்களுக்கு தந்தவர். நாம ஆண்டவர்கிட்ட அவற்ற மகிமையை நாமல் அபகரிக்கிறதுக்கு வழிகிட்ட நாங்கள் பிசாசோட கூட்டு சேர்ந்து நாங்கள் அவற்ற உரிமையை அவர்கிட்ட இருந்து மறுத்து அவரை ஒடுக்க வழிகிட்ட நாங்கள். கடைசியில அவர் எங்க மீட்கிறதுக்காக எங்கிட்ட ஒன்றுமே எடுக்க இல்லை, ஆனா அவர் எங்களுக்காகவே தந்து எங்களை மீட்கிற வேண்டிய நிலைமையில அவர் இப்ப வந்து நிற்கிறார். அதேபோல 7:4 சங்கீதம் 7:4 காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிடுகிறதில்லை. காரணம் இல்லாமத்தான் சத்ருவானான், அதுக்காக நான் என் சத்ருவானே என்று போய் நான் கொள்ளையிட. நாம கர்த்தருக்கு சத்ருவாகிறதுக்கு என்ன காரணம்? அவர் எங்கள் கொண்டு போய் செய்யல. ஆனா நாங்கள் மனுஷ இனம் கடவுளை வெறுக்குது, கடவுளுக்கு சத்ருவானிக்கிறோம். கடவுள் எங்களுக்காக அவர் வேலை செய்தாலும் வேண்டாம் என்றோம். அவரங்கிட்ட எதிரி மாதிரி நாங்கள்லாம் எங்கட பாட்டில் இருப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது இப்பையும் நமக்குள்ளையும் வெவ்வேறு வடிவங்கள்ல வெவ்வேறு முறைகள்ல சொல்லப்படும். கிறிஸ்து
இவனுடைய நுகம் இலகுவாயும் சும எங்களுக்கு மெதுவாயும் இருக்குன்னு சொல்லி அவர் இருந்தாலும் இல்ல இல்ல அது நாங்கள் எங்கட சும எங்கட நுகத்தோட நாங்கள் இருக்கோம், அது உம்மோட ஐயோ இதான் என்ற ஞானம், இதான் என்ற சித்தம், இதான் என்ற முறை, இதான் குடும்பத்தை நடத்துற விதம், இதான் புதுசு கடமை, மனுஷிட கடமை, பிள்ளைகள கடமை என்று அவர் எங்களுக்கு சொன்னா நாம அவருக்கு எகேன்ஸ்டா நாம நிக்கிறோம். அவர் என்ன செய்தவர்? நாம அவரை எதிர்க்கிறதுக்கு, சத்ருவாகிறதுக்கு. ஆனாலும் அறியாம நாம செய்கிற இந்த பாவங்களுக்கு அவர் தான் எங்களுக்கு குற்ற நிவாரண பலியா மரிச்சவர் கிறிஸ்து. இப்படிப்பட்ட ஏராளமான பாவங்கள் சின்னல இருந்து பிறந்ததுல பிள்ளைகள் வயசு தெரிஞ்சது விவரம் தெரிஞ்சது நாம பல விஷயங்கள் இப்படி செய்கிறோம். வேணுமென்று இல்லாம அறியாமையால் தான் செய்வதாலும் அந்த பாவத்துக்கு யாரு தண்டனை வேண்டது? ஏன்னா எங்களுக்கு தேவியருடைய சுவிசேஷம் சொன்னது அதனுடைய தண்டனை கோவை என்ன? அது இப்படி நடக்கிற விஷயம் எங்களுக்கு அவன் அப்படி பாவம் இப்படிப்பட்ட முதலானவை இல்ல பாவம் செய்வானால் 5வது வசனத்துல 4வது திரும்பி கொடுக்க கடவன், அவனத்தையும் திருப்பி கொடுக்கணும். அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அந்த பிரின்சிபல் அதான் அந்த பிரின்சிபல் மணி, அதாவது முதல் என்று சொல்ல முதலும் வட்டியும், அந்த முதலை கொடுக்கிறது மட்டுமில்லாம அதனோட 5 பங்கு வட்டியும் கூட்டி அதை தான் குற்ற நிவாரண பலியிடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுக்கும். கொஞ்சம் பாருங்க, என்னப்பா நான் நினைக்கிறேன் நான் எடுத்ததெல்லாம் சரிதான், சரி ஆண்டவருக்கு குற்ற நிவாரண பலி செலுத்தினா முடிஞ்சது. இது என்ன எடுத்ததா கொடுக்கணும் என்று வர சொல்றாரு, அதோட வட்டியோட சேர்த்து கொடுக்கணும் என்றாரு. ரெண்டுல ஏதோ ஒன்று செய்யலாம். ஒன்று நான் வட்டியோட சேர்த்து கொடுத்து போட்டு நான் விஷயத்தை முடிக்கிறேன், பிரயணத்துக்கு நான் குற்ற நிவாரண பலி செலுத்தணும், இல்லாட்டி குற்ற நிவாரண பலி செலுத்தி முடிக்கிறேன், நான் இந்த வட்டியும் முதலும் குட்டியும் ஒன்று நான் கொடுக்கல. இப்படிதான் நாம கனவேர் யோசிக்கிறோம். அதான் என் காலமே நான் சொன்னேன், மன்னிச்சு விட்டா சரியப்பா, அதுக்கு அந்த கிரயம் அது ஒன்றும் தேவையில்லை. கனவேர் அப்படித்தான் கிறிஸ்துவ வேதத்தினுடைய மன்னிப்பை விளங்கி இருக்கிறோம். கர்த்தருடைய நீதி அது இல்ல, கர்த்தருடைய நீதி அது இல்ல. கர்த்தருடைய நீதி சட்டியான சீரியஸாக ஓடிக்கொண்டிருக்குது. அவற்ற நீதி எரிச்சல் உள்ள கடவுள்கிட்ட வெளிப்படுகிறது. நீ அவன்றத வேண்டி வசத்துல வச்சு கொண்டிருந்தது மட்டுமில்லை, எவ்வளவு காலம் அதை வச்சிருந்த நீ. அப்ப அவளுக்கும் போன வட்டி யாரு கொடுக்கிறது? நீ அவனுக்கு கொடுத்து வட்டியும் கொடுத்து போட அந்த இழப்பீடு என்ன? இதுக்கு மேல நாம படிச்சது 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல பரிசுத்தமானவருக்கு தான் செய்த தப்பிதம் உண்டான நஷ்டம் அத நீ வேண்டி வச்சிருந்ததால அந்த காலத்துக்குள்ள அவனுக்கு இழக்கப்பட்ட நஷ்டம் யாரு கொடுக்கிற? அதுல முதலும் கொடுத்து நஷ்டத்தையும் கூட அவனுக்கு. அப்படி நீ கொடுத்துட்டு நீ ஒப்புக்கொண்டுட்ட இல்ல, அதெல்லாம் செய்யணும் கொடுக்கணும். நீ பலி கொண்டு வரைக அதையும் கொண்டு வா, கொண்டு வந்து அவனையும் கூப்பிட்டு கொடுத்து போட்டு எனக்கு பலிய செலுத்து. அந்த அந்த ஆட்டுக்கடா அதை குற்ற நிவாரண பலியாக செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் அவன் பாவத்தை ஆசாரியர் நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவன் குற்றவாளியாய் செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் அவனுக்கு மன்னிக்கப்படும். எந்த காரியமும் மன்னிக்கப்படும் என்றால் என்ன? வேணுமென்று செய்த பாவமா? கடைசி வரைக்கும் அது அதுக்குள்ள இல்லை. வேணுமென்று செய்த பாவத்துக்கு ஒரு நாளும் பலி இல்லை. அதுக்கு கடவுள்கிட்ட எரிகிற கோபாக்கினம் மட்டும்தான் இருக்கு. அத ஒரு நாளும் நாம போய் ஆண்டவரோட கதை கேளாது. வேணுமென்று செய்துட்டு அதுக்கு நான் ஒரு வழியும் வைக்கலே. இது தெரியாம செய்ததுக்கு தான் வழி. தெரிஞ்சு செய்யறியோ? கிறிஸ்து அப்படிப்பட்ட ஆட்களுக்காக என்னதுக்கு செத்தது? என்ன கிறிஸ்து தெரிஞ்சு செய்வான், நான் சாக போறேன் என்ன சீப்பா நினைச்சு கொண்டிருக்கிறீங்களோ? தெரிஞ்சு செய்தா அந்த ஆத்மாக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கொடுத்தே ஆகும். தெரிஞ்சல நீ செய்த, அதனால அது உனக்கு இருக்கு. தெரியாம அறியாம செய்துட்ட அதை பார்த்துக்கொள்றோம். பார்த்துக்கொள்றோம். அதனாலதான்
தாவீது தெரிஞ்சு செய்த பாவத்துக்கு வேண்டின தண்டனை நாம மறக்க மாட்டோம். தெரிஞ்சு செய்த பாவத்துக்கு. தெரியாம செய்த பாவங்கள் இருக்குது. அவர் சொன்னா கர்த்தர் எவந்த பாவத்தை எண்ணாமல் இருக்கிறாரோ அவன் பாக்கியவன். என்ன நான் அது ஐயோ நான் வேணுமென்று தெரிஞ்சதுகள் இல்லாம செய்ய இல்லை என்ற இளவயதின் பாவங்களை நினையாதிருப்பீராக. ஐயோ அதில் அவன் வேணுமென்று செய்யாது. ஆண்டவர் அவனை ஒன்று ரெண்டு இந்த விஷயத்தை தவிர மற்றபடி எனக்கு முன்னால் அவன் பெர்ஃபெக்ட். அதுல வேணுமென்று செய்தா பட்டயம் உண்ட வீட்டை விட்டு விலகாது. பட்டயம் வீட்டை விட்டு விலகாது. வேணுமென்று செய்தா. அதான் கவனம் திருப்பி திருப்பி சொல்ற குற்ற நிவாரண பலி வேணுமென்று செய்யாத பாவங்களுக்கு. வேணுமென்று மனுஷிக்கு எதிரா, புருஷனுக்கு எதிரா, பிள்ளைகளுக்கு எதிரா, இப்படி அயலவருக்கு எதிராக நாங்கள் அபகரித்து வஞ்சித்து அவருடைய பிறன்களை அவருடைய சொத்துக்களை அவர்களுக்குரியவைகளை இடுக்கம் செய்து ஒடுக்கி நாம வேணுமென்று தெரிஞ்சு செய்தா அதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பில்லை. மன்னிப்பில்லை. அது பட வேண்டியது பட்டே ஆக வேண்டிய அது கர்த்தர் முடிவுனர் எவ்வளவு தருவோம். அதனால நாங்கள் மெய்யான மக்கள் கிறிஸ்தவர்கள் பாவத்தினுடைய அகோரமும் கடவுளுடைய எதிர்ச்சலும் விளங்கினாக்கள் அந்த லேசில வேணுமென்று பாவம் செய்ய யோசிக்க மாட்டோம். வேணுமென்ற நெருக்கு வேடத்துல என்ன செய்யறோம்னு தெரியாம செய்கிற பாவங்கள் அது நாம அது என்ன செய்கிறது. ஆனா இது பிளான் பண்ணி வேணுமென்றே செய்கிற பாவம் அதுக்கு மன்னிப்பில்லை. கோபாக்கினையும் எரிகிற தழலும் தான் அங்க. அதுக்காக கட்டாயம் நரகம் போகணும் என்று நான் சொல்லவே இல்லை. ஆனா இந்த பூமியில நீதிமான்கள் வச்சு செய்வார் அப்படிப்பட்ட பாவங்கள். அல்ல லேசில வேணுமென்று பாவத்துல நாம போயிட கூடாது. அப்படி இல்லை. அது இல்லை. இது அறியாமை பாவம். எந்த பாவம்னாலும் மன்னிக்கப்படும். அல்ல இது எங்களுக்கு சொன்ன மாதிரி அல்ல நம்முடைய பாவங்களை நாங்கள் அறிக்க விட்டு அதுக்கு குமாரனுடைய செத்தம் எல்லா பாவத்தையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கு. அது என்ன பாவம்? எல்லா பாவம் என்றது இந்த சொல்லப்படுது. அவன் செய்த அப்படிப்பட்ட எந்த காரியமும் மன்னிக்கப்படும். அறியாமையின் பாவங்கள். அறியாமையின் பாவங்கள். அதனால இதுக்குதான் கிறிஸ்து எங்களுக்கு தேவை. கிறிஸ்து இல்லாம மன்னிப்பு இல்லை. கிறிஸ்து இல்லாம நமக்கு வேணுமென்று செய்த பாவங்களுக்கு அடி குறைப்படாது. கிறிஸ்து இல்லை என்றால் அந்த கதை முடிஞ்சு போச்சு நமக்கு. அதுல கடவுளுடைய அந்த நீதி அவருடைய அந்த நீதிக்கான சட்ட நுணுக்கங்களை நாங்கள் இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு மூடர்தான் பாவ இந்த குற்ற நிவாரண பலிய குறித்து அவர்கள் பரியாசம் பண்ணுகிறார். ஆனா நீதிமான்கள் அந்த பலியில இருக்கிற மேன்மைய அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நாங்களே வேணுமென்று செய்யாம பல சந்தர்ப்பத்தில் எப்படி இரண்டாம் பலகைக்கு எதிராக பல விடயங்களை நாம கையாண்டு விட்டோம். எத்தனையோ விஷயம் கொடுக்கணும் கொடுக்காமலே போயிட்டு ஆமரவே திருப்பி கொண்டு போய் கொடுக்கிறோம். ஆனா அவளாலும் கொடுக்காம விட்டதுக்கு ஒரு சொறி சொல்லுறோம். ஆனா கர்த்தர் சொன்னது அவளுக்காலும் இழந்த நட்டம் குடுபடணும். நாம கொடுத்ததா எங்களுக்கு ஞாபகமே இல்லை. இப்ப அதுகளுக்காக யாரு மன்னிக்கிறது எங்களை? அதுக்குதான் கிறிஸ்துவுடைய ரத்தம். கிறிஸ்துவுடைய ரத்தம் அதைத்தான் எங்களுக்கு மன்னிச்சிருக்குது. உண்மையில ஆபிரகாம் அந்த மலையில ஈசாக்க பலி கொடுக்க போய்க்குள்ள பார்த்த அந்த ஆட்டுக்கடா அது கொம்புகள் அது சிக்கப்பட்டு நின்றத பார்த்தா இஸ்மவேல் சிரிச்சிருப்பான். அவனுக்கு அது ஒரு பகுதியாயும் ஒரு வெகுளித்தனமாயும் இருந்திருக்கும். என்ன ஒரு சொல்லல இது என்ன கடைசியில பார்த்து அவர் ஆட்டை எடுத்து பலி கொடுத்துட்டார் என்று இஸ்மவேலுடைய சுபாவமே கர்த்தருடைய நியமங்களை பரியாசம் பண்ணுறது. ஆனா ஈசாக்கு அது கர்த்தர் பார்த்துக் கொள்ளாரப்பா வா என்று சொன்னான். சத்தம் பண்ணாம போனான். கர்த்தர் அவருக்கு அந்த ரேம் நாம சொல்ற அந்த ஆட்டு கடாவை காட்டின. அதனால கிறிஸ்துவாகி அந்த ஆட்டுக்கடாவினூடாக அந்த ஆபிரகாமினுடைய தேவைகள் தீர்க்கப்பட்டு சந்திக்கப்பட்டுச்சு. ஈசாக்கு தப்புவிக்கப்பட்டார். இதே மாதிரி சில வேளையில எங்களுக்கு நீதிமொழி அந்த வசனம் வாசிப்பாரு. அது முக்கியமான வசனம். அது வித்தியாசமா நமக்கு விடுபட்டு இருக்கு. 14:9
நீதிமொழி 14:9. மூடர் பாவத்தை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள், நீதிமான்களுக்குள்ளே தயை உண்டு. அது ரெண்டும் பொருத்தமே இல்லாத தமிழ் டிரான்ஸ்லேஷன். அல்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, கவனிச்சு கொள்ளுங்க. Fools make a mock of the trespass offering. நாம சொன்ன அந்த trespass மூடர் குற்ற நிவாரண பலியை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். பட் the righteous, நீதிமான்கள், but with the righteous it is in esteem. ஆனா நீதிமான்களுக்குள்ள அந்த குற்ற நிவாரண காணிக்க மேன்மையா இருக்கிறது. இதான் அந்த வசனத்தினுடைய லிட்டரல் டிரான்ஸ்லேஷன், சொல்லர்த்தம் வருது. அப்ப அந்த ஆஃபரிங் என்றது அவர்கள் அதை விட்டுட்டு டிரான்ஸ்லேட் பண்றீங்க. அப்ப அது ட்ரெஸ்பாஸ் என்று சொன்னா அது பாவம் என்று நாம அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஆனா ஹீப்ரூவில பாவ நிவாரணமும் குற்ற நிவாரணத்துக்கும் வித்தியாசம் காட்டப்படுகிறபடியால அப்ப இதுல அது குற்றம் தான் விழுந்திருக்குது, ஆகிய குற்ற நிவாரணத்தோட சம்பந்தப்படுது. அப்ப நமக்கு தெரியும் நாங்களும் ஏதோ ஒன்று இதை செய்யாம ரெண்டும் செய்கிறோம், அப்படியெல்லாம் செய்ய இயலாது. அவனுக்கு தீர்க்க வேண்டிய தீர்த்தாச்சு, அவன் இழப்புகள் கொடுக்கப்பட்டாச்சு. பிறகு என்ன கடவுளுக்கு ஒரு பலி? அங்கதான் பிரச்சனை வருது. கடவுள் ஏன் தன்னட்ட அந்த பலியை எதிர்பார்த்திருக்கிறார்? அயலானுக்கு செய்கிற விரோதமா செய்கிற பாவம் தனக்கு விரோதமா செய்கிற பாவம் என்று அவர் பார்க்கிறார். அதனால அயலானுடைய மனைவியை அபகரிக்கிறது, அயலானுடைய சொத்துக்களை அபகரிச்சது ஆண்டு நீ எனக்கு எதிராக செய்த பாவம். அதெல்லாம் தாவீது 52 என்ற கடவுளை நான் உமக்கு எதிராக பாவம் செய்தேன் என்றார். ஐயோ நான் அகித்தோப்பேருக்கு எதிராயும் உரியாக்கு எதிராயும் பாவம் செய்துட்டேன், நான் பத்சேபாவுக்கு எதிராக பாவம் செய்துட்டேன் சொல்லல. ஏண்டா அவர்களுக்கு அதை என்னன்னு திருப்பி கொடுக்கிறது, அவனால உரியாக என்னன்னு திருப்பி உயிரோட கொடுக்கிறாது, ஒண்ணு செய்யறாது. அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு பிறகு இவர் சாகும். ஆண்டவர் நீ சாகாம இருப்ப, ஆனா சாகடிப்பன் இல்ல. உங்க வீட்டுல பட்டயம் தெத்தம் இருக்கும் பேர். ஆண்டவர் அது வேணுமென்று செய்த விஷயத்தால, வேணுமென்று செய்ததால அங்கதான் எங்களுக்கு வேணுமென்று செய்யாம நாமல் போயக்களையும் கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். எந்த நீதி, எந்த பரிசுத்தம், எந்த அறிவுல உங்க ஆத்மா படைக்க விட்டு இருக்கிறார். நீங்கள் என்னண்டு என்னொரு ஒடுக்கி இடுக்கன் செய்து அபகரிச்சு வச்சுக்கொண்டு அதை திருப்பி கொடுத்தா அதுக்கு ஒரு கதை கதைச்சு அல்லது கொடுக்காம வச்சுக்கொண்டு கொடுத்துட்டு குறையத்துக்கு முகத்த என்ன கதை? அதனால எந்த நீதி இப்படித்தான். நான் என்ன எதிர்பார்க்கிறேன்டா அதை அப்பப்ப முடிச்சிருக்கணும், முடிக்கலையோ அதையும் செய்து இதைத்தான் சகேயூல வந்த மனமாற்றம். அவன் சொன்னான், நான் யார்கிட்ட அபகரிச்சேனோ அதை நான் எத்தனை மடங்காயும் நான் திருப்பி கொடுக்கிறேன். அவன் 5 இல்ல, அவன் அந்த மனந்திருப்பது அப்படி வெளியில வந்துச்சு அவனுக்கு. அப்ப அவன் அந்த மனந்திருப்பல் ஆண்டரை நான் இவ்வளவு நாளும் வச்சிருந்தான் அபகரிச்சு, அப்ப நான் எத்தனை மடங்கா திருப்பி கொடுப்பேன், நான் பிரச்சனை இல்லை. மனம் திரும்பல் அதுதான். ஏண்டா இன்றைக்கு நீர் என்னோட தங்க வந்திருக்கிறேன், எந்த வீட்டுல நீர் தங்க வந்திரு. அப்ப இந்த பாயிண்ட் கொடுக்கிறது ஒன்று பாதிக்கப்பட்டவனுக்கு, கிறிஸ்தவங்களோட தங்க வர்றது இன்னொன்று. அப்ப இந்த 2 விஷயமும் இந்த பலிக்களால நடக்கணும். குற்ற நிவாரண வழியில குற்றம் இழைக்கப்பட்டதுக்கு எதிரான இழப்பீடு நாம கொடுத்தாகணும். அது நிமித்தம் எங்களை விட்டு விலகின கடவுள் எங்களோட சமாதானமாகணும். கிறிஸ்து அது 2ஐயும் எங்களுக்காக செய்தவர். அவர் இன்றைக்கும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். எத்தனை விஷயங்கள் அண்ணாக்கு கொடுத்தது தம்பி எடுக்கிறது, தம்பிக்கு கொடுத்தது அண்ணா எடுக்கிறது, எடுத்து சொல்லு அதெல்லாம் அதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கிறது. இவரவருக்கு பிரிச்சு தந்தாச்சு. பிறகு நீ மற்றவன் ஆசைப்பட அதை எடுப்ப, குற்ற நிவாரணம் அல்ல அதெல்லாம். அது வீட்டுக்களே அதைத்தானே செய்கிறோம், பிரித்து கொடுத்தாச்சு. என்னது கை வைப்பார் அங்கேயே அந்த இடுக்கண் ஒடுக்குதல் அண்ணாச்சி என்றபடியா அவர் கை வைக்கலாம். எதிரையும் இவர் தம்பி சின்ன என்றபடியால என்ன சரி விட்டு கொடு. இதான் நாம பிள்ளைகள் சின்ன இருந்து
அவங்களுக்கு நீதி படிப்பிக்காம விட்டு கூட சொல்லி படிப்பிக்க வலிக்கிட்டாது. அவனவனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா புற என்னத்துக்கு அவன் உரிமையே என்னன்னு நீ கையாளையலும். கத்தர் அத சீரியஸா எடுத்துக்கொள்ற, சீரியஸா எடுக்கிற. அப்படி இல்லை, அப்படி இல்லை. அல்ல கிறிஸ்து இப்படிப்பட்ட இந்த பாவங்களுக்காகவும் எங்களுக்காக தேவனிட இருந்து கிடைக்க பெற்றது. அதனால நாங்கள் அந்த சொல்லி முடியாத ஈவுக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும். கடவுள் தந்த சொந்த குமாரனை இந்த பாவங்களுக்காகவும் எங்களுக்காக அவர் பலியிட்டார். அது அன்ஸ்பீக்கபிள் கிஃப்ட். என்னன்னு விவரிக்கிற அந்த கொடைய, அந்த கொடைதான் இந்த பலிக்கால எங்களுக்கு காட்டப்படுகிறது. இந்த பெற்றத்தாலையும் இந்த அப்பத்துக்களை கிறிஸ்துதான். நாங்கள் சரியான கவனமா எங்களுடைய பாவறிக்கையில் இருந்து நாங்கள் குற்ற நிவாரணம் பாவ நிவாரண பலிய கிறிஸ்துவில பார்க்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென், ஆமென்.